ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, நீயே வேண்டாம் என்றாலும் நாளை உன் துணையின் வீட்டிலிருந்து ஒரு சுப செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. எனக்கு என் துணையே வேண்டாம் என்று கூறுகின்றேன். பின்பு அவருடைய வீட்டிலிருந்து எதற்காக எனக்கு சுப செய்தி வர வேண்டும் என்று கேட்கின்றாயா? தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது. அனைவரும் வேண்டும் என்று தான் நினைக்க வேண்டும். உன்னுடைய துணை உன் வாழ்க்கையின் அங்கம். அவரை ஒரு நாளும் நீ தரக்குறைவாகவோ அல்லது உன் வாழ்க்கைக்கு அவர் வேண்டவே வேண்டாம் என்றோ எப்பொழுதும் நினைக்கக்கூடாது. அவர் மீது உனக்கு கோபம் இருக்கின்றது, எனக்கு நன்றாக தெரியும். எதற்காகவும் பேசவில்லை. அவர்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கின்றாரோ அவரை மட்டுமே கேட்கின்றார். பின்பு என் பேச்சுக்கு என்ன மரியாதை என்று நீ கேட்கின்றாய். சிறு வயதிலிருந்து வளர்த்தது அவர்கள் பெற்றோர்கள் தானே, அதனால் அவர்களின் பேச்சை கேட்கின்றார். அனைத்தையுமே கேட்பது தவறுதான். இப்படி ஆரம்பித்த பிரச்சனை தான் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிரிவை கொண்டு வந்திருக்கின்றது. அவர்களின் பெற்றோருக்காக அவர் உன்னை விட்டு கொடுத்து விட்டார் என்று அவர் மீது கோபமாக இருக்கின்றாய். அவர் வேண்டாம் என் வாழ்க்கைக்கு என்று தீர்மானித்து வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாய். இப்பொழுது தனியாக இருக்கின்றாய் உன் பெற்றோர் வீட்டில். நீ அவரை பிரிந்தாலும் உன் மனம் அவரை பிரியவில்லை. ஏனென்றால் உன்னுடைய துணை அவர்கள் பெற்றோர்களின் பேச்சை கேட்பது மட்டுமே உன்னுடைய பிரச்சனையாக இருக்கிறதே தவிர உன் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது என்பது உனக்கு புரியும். அதனால் உன்னால் அவரை மறக்கவும் முடியவில்லை. சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. உன்னுடைய துணையை மறக்க முயற்சி செய்தாலும் அதில் நீ தோற்றுத்தான் போகின்றாய். வேண்டாம் என்று உதடு சொல்கின்றதே தவிர மனம் வேண்டும் வேண்டும் என்று துடிக்கின்றது. எப்படியாவது என்னை தேடி வாருங்கள், என்னை வந்து அழைத்து செல்லுங்கள் என்று உன் மனம் துடிக்கின்றது. தங்கமே, நீ அவரை வேண்டாம் என்றாலும் அவருடைய வீட்டில் இருந்து உனக்கான சுப செய்தி வரப்போகின்றது. நீயும் உன் துணையும் தனியாக சென்று வாழப்போகின்றீர்கள். அனைவரும் அதற்கு சம்மதித்து விட்டார்கள். உன்னுடைய துணை உன் முன்னரே பெற்றோர்களிடத்தில் பேசவில்லை. ஆனால் நீ சென்ற பின் பெரும் சண்டை வெடித்து விட்டது. உனக்கு பரிந்து பேசி உன்னுடைய துணை அவர்களை திட்டி அவர்கள் சம்மதித்து விட்டார். அவர்களின் சம்மதத்தை வாங்கிவிட்டார். உன் பக்கமும் நிற்க முடியாமல் அவருடைய பக்கமும் நிற்க முடியாமல் உன் துணை நடுவே படும் பாடு சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. இருந்த போதிலும் என் பிள்ளையான நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய துணை இந்த முடிவை எடுத்து விட்டார். இனிமேலாவது நீ அவரை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அவருடன் சண்டையிட்டு கொள்வது தவறல்ல, ஆனால் பிரிந்து வருவது மிக தவறு. எந்த சண்டையானாலும் நீ அவருடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு பேசி தீர்க்க வேண்டும். ஒரு முறை பிரிந்து விட்டால் அவரும் விட்டுவிட்டால் பின்பு உன் வாழ்க்கை என்ன ஆவது? வாழ்க்கையை மிகவும் சூதானமாக கையாள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உன் துணையுடன் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ தொடங்க தங்கமே. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!